மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சமூக நீதி என்றால் பிரதமர் மோடிதான் என்று புகழாரம் சூட்டிய பாமக தலைவர் அன்புமணி, ஜெயலலிதா மட்டும் இல்லை என்றால் 69% இடஒதுக்கீடு கிடையாது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எல்லளவு கூட தொடர்பு கிடையாது என்று கடுமையாக சாடியுள்ள நிலையில், மதுரையில் நடைபெற்ற என்டிஏ மாநாட்டில் அவர் பேசியது என்ன என்பதை தற்போது விரிவாக பார்க்கலாம். உண்மையிலே சமூக நீதி என்றால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். ஆனால் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு என்று வீர முழக்கம் சொல்லுகின்ற திமுக, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எல்லளவும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால், இந்தியாவிலே, சுதந்திர இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை வெளியிட்டு அதற்கு ஏற்ப சமூக திட்டங்களை வழங்கி இடஒதுக்கீடை உயர்த்தியது பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் பீகார். அதைவிட மோசம், சட்டமன்றத்திற்குள் பொய் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? ஆம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே எத்தனையோ முறை பொய் சொல்கிறார்கள். என்ன, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று, கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று. பிறகு எப்படி பீகார், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் எப்படி எடுத்தார்கள்? எந்த சட்டத்தின் கீழ் எடுத்தார்கள்? தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் ஒரே ஒரு நபர் தான், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். அந்த அம்மா மட்டும் இல்லனா இன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருப்பார்கள். 1993 தமிழ்நாட்டின் சிறப்பு இடஒதுக்கீடு சட்டத்தை, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை மத்திய அரசை வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டை கொண்டு வந்து 9வது அட்டவணைகளை பாதுகாத்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ரோஹிணி ஆணையத்தை உருவாக்கி இந்திய இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஓபிசி மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே வேற்றுமைகளை கண்டறிந்து அதை அகற்றுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் அவர்கள். ரோஹிணி ஆணையத்தை அமைத்த பிறகு அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, இந்திய அளவிலே ஓபிசி 27 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டிலே கிட்டத்தட்ட 2633 சமூகங்கள் இருக்கிறது. அதில் 10 சமூகங்கள் 25 விழுக்காடு இடங்களை தட்டி செல்கிறார்கள். 38 சமூகங்கள் இன்னொரு 25 விழுக்காடு இடஒதுக்கீடை தட்டி செல்கிறார்கள். இன்னொரு 102 சமூகங்கள் இன்னொரு 25 விழுக்காடு இடஒதுக்கீடை தட்டி செல்கிறார்கள். இன்னொரு 506 சமூகங்கள் 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடை தட்டி செல்கிறார்கள். ஆக 2633 சமூகங்களில் 1977 சமூகங்கள் வெறும் 2.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தான் பெறுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்தவர் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதை கண்டுபிடித்து அதை சரி செய்கின்ற ஒரு முயற்சியில் இருக்கின்றார்கள். உண்மையிலே சமூக நீதி என்றால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.